6 monthsலேருந்து ஒரு 5 yearsக்குள்ள அந்த ஏஜ் குரூப்பில் வந்து 2 to 5% ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வலிப்பு வந்திருக்க சான்சஸ் இருக்கும். ஒரு தடவை வந்துச்சுன்னா சீஜர்ஸ், அதே இது திரும்ப திரும்ப நிறைய தடவை வருது அப்படி வந்துச்சுன்னா வலிப்பு நோய், எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களில் வந்து அவங்களால தெளிவாக வந்து அடல்ட்ஸ் மாதிரி சொல்கிறத வெளிப்படுத்துவது வந்து முடியாது. முக்கியமாக அது கை குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் பதறக்கூடாது. வலிப்பு வந்துடுச்சுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு கூச்சல் அடிச்சுட்டு கூட்டம் போட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா தோலில் போட்டு அடிக்கிறது, இல்லை கையில் சாவி கொடுக்குறது, வாயில் வகல் விடுறது, அந்த மாதிரினா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா பண்ணாமல் பொதுவாக எல்லாரும் நியூரலஜி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் குழந்தைங்களின் நியூரலஜிஸ்ட் அப்படின்னு யாரும் இப்போ ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்போ அப்படி ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, பீடியாட்ரிக் நியூரலஜி. ஸோ என் பேர் டாக்டர் ஆகாஷ். நான் மாக்காவேரி திருச்சியில் பீடியாட்ரிக் நியூரலஜிஸ்டாக இருக்கேன். குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுக்க பீடியாட்ரிக் நியூரலஜிஸ்டின் பங்கு என்ன? இப்போ அடல்ட்டு சைல்டு நீங்கள் ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைல்டு வந்து ஒரு மினி அடல்ட் கிடையாது. ஸோ இப்போ ஒரு சைல்டு எடுத்திங்கன்னா பிறந்ததுலேருந்து வர்ற அந்த 2 வயசுக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் புதுசாக அவங்கள டெவலப்மெண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் அவங்க உட்கார ஆரம்பிக்கிறது, நிற்க ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் அவங்களுக்கு இருக்க அந்த டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறது ஒவ்வொரு டைப்பாக அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அடல்ட்டில் வந்து உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ், அல்ஜிமர்ஸ் அந்த மாதிரி டிசீசஸ் நிறையா இருக்கும். சில்ட்ரனில் வந்து உங்களுக்கு சில்ட்ரன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏஜ் குரூப் ரிலேட்டட் எபிலெப்சிஸ் அந்த மாதிரி இது தனியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ணுவோம். சேசூஸ் என்றால் என்ன? ஸோ சீஷருங்கிறது வந்து உங்கள் பிரெயினில் வந்து இருக்க நியூரான்ஸோட ஒரு குறிப்பிட்ட ஓவர் ஆக்டிவிட்டினால வெளிப்படுற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒன்று நிறையா நம்ம டிவியில் பார்த்துருப்போம். கை ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கை பின்னாடி வெட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கண் ஒரு மாதிரி மேலே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்லை வாயில் நுரத்தள்ளிட்டு இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டியோட. ஸோ இதை தான் நம்ம சீஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீஷர்ஸ்ன்னு வரும்போது வந்து உங்களுக்கு குழந்தைங்கள் அடல்ட்டில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட மூளை வந்து இப்போ தான் நம்ம ஒரு டெவலப்பிங் பிரெயின். ஸோ அந்த ஃபுல் க்ரோத்தோட ஃபுல் பொட்டென்ஷியல் ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக அந்த இனிஷியல் அந்த ஒரு 5 yearsக்குள்ளே அந்த பிரெயின் இருக்கும்போது அதில் திரும்ப சீஷர்ஸ் வந்துச்சுன்னா அதோட க்ரோத் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த டைமில் பீடியாட்ரிக் நியூரலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்களால டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்கம் வந்து பெட்டராக இருக்கும். சேசூஸ், ஃபிட்ஸ், எபிலெப்சி மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ சீஷர், ஃபிட்ஸ்க்கு 2 பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒரே தான், டெர்மினாலஜிஸ் தான் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் பிரெயினில் இருக்க ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற நியூரான்ஸ் கொஞ்சம் எக்ஸசிவாக ஃபயர் பண்ணதுனால உங்களுக்கு வெளியில் நீங்கள் பார்க்குற அந்த மோட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதான் சீஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எபிலெப்சிங்கிறது வந்து இதே ஒரு தடவை வந்துச்சுன்னா சீஷர்ஸ், அதே இது திரும்ப நிறைய தடவை வருது அப்படி வந்துச்சுன்னா வலிப்பு நோய், எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் சீஷர் வந்ததாக இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வருது, இல்லை வீக்லி வருதுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சீஷருங்கிறது வலிப்பு, எபிலெப்சிங்கிறது வலிப்பு நோய். ஸோ அந்த வலிப்பு திரும்ப வரக்கூடிய அந்த தன்மை தான் வலிப்பு நோய், எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து அந்த எபிசோடை வந்து சீஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் காசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கை குழந்தையிலேருந்து பார்ப்போம். ஸோ குழந்தை பிறக்கும் போது வந்து நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, மூச்சுத்திணறல் ஏற்பட்டுருக்கும், அவங்களுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படும்பாங்க, இல்லை சில டைம் ஜாண்டிஸ் இருக்குன்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் அது சரியாக கிடைக்கல, இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்னால அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஏற்பட சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஏற்பட்டுச்சுனாலும் உங்களுக்கு வலிப்போம். சில டைம் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே வந்து உள்ளே ஏதாச்சும் அந்த டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இல்லை பிபி, சுகர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கூட உங்கள் பிரெயின் உள்ளே டேமேஜ் ஆகிறதுக்கு லைட்டாக சான்சஸ் இருக்கும். ஸோ ஒன் ரீசன் வந்து பிரெயினில் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த டேமேஜ் வந்து ஒன்று பிறக்கும் போது ஏற்பட்டிருக்கலாம், இல்லை பிறந்தப்போ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, மூளைக்காய்ச்சல் வந்துருச்சு,
அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனாலும் வரலாம். சில டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரீடம் குழந்தையாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து பிரெயின் இன்னும் வீக்காக இருக்கும். கூட அவங்க சுகரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சுகர் லெவல் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனாலே அவங்களுக்கு வலிப்பு வரலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களில் முக்கியமாக வலிப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரைல் சீஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீவர் வந்துச்சுன்னா வலிப்பு வர தன்மை இருக்கும். ஸோ 6 monthsலேருந்து ஒரு 5 yearsக்குள்ளே அந்த ஏஜ் குரூப்பில் வந்து காமனாகவே இருக்கும். 2 to 5% ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வலிப்பு வந்திருக்க சான்சஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அதாவது உங்களோட வம்சாவளியில் வழியாக வர்ற மாதிரியும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றப்பல நம்ம ட்ரீட் பண்ணலாம். குழந்தைகளுக்கு வரும் சீசஸ் முன்கூட்டியே கண்டுபிடிப்பது எப்படி? ஸோ குழந்தைகளில் வந்து அவங்களால அதை தெளிவாக வந்து அடல்ட்ஸ் மாதிரி சொல்கிறத வெளிப்படுத்துவது வந்து முடியாது. ஸோ முக்கியமாக அது கை குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க, அது சீஜராக என்னன்னு உங்களுக்கு சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்களா அவங்களால சில டைம் அவங்களாலே உணர முடியும். சரி வித்தியாசமாக எனக்கு ஃபீலிங் வருது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு தடவை வலி போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக சில பேருக்கு வந்து கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுக்கே ஒரு உணர்ச்சி மாதிரி வரும். சரி இந்த மாதிரி இதுக்கு லைட்டாக சில பேருக்கு ஹெட் ஏக் மாதிரி வர மாதிரி இருக்கும். சில பேர் லைட்டாக வயிறுவலி வர்ற மாதிரி இருக்கும். ஆரான்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருக்கும் அது வருமானங்கிறதுனா கிடையாது. ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. குழந்தைங்கள அதை உணர்ந்து அதை வெளிப்படுத்துவாங்களான்னு அதுவும் கஷ்டம். ஸோ அடல்ட்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சில்ட்ரனில் அந்த பிஃபோர் சீஷர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஃபெப்ரல் சீஷர்ஸ்னு வர இது வந்து வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு அந்த ஃபீவர் இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம கணிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மற்றபடி குழந்தைங்களில் வந்து அந்த முன்கூட்டியே அறியுது அந்த வார்னிங் சைன்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் அறியறது கஷ்டம். சீசஸ் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? ஸோ நம்பர் 1 சொல்கிறது ஈஸியாக இருக்கும். பட் பதறக்கூடாது. ஸோ வந்துடுச்சுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு கூச்சல் அடிச்சுட்டு கூட்டம் போட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்கள ஸ்டேபிளைஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும்னா பக்கத்தில் அவங்க ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஏரியாவில் வந்து படுக்க வைக்கணும், ஒரு சைடாக சாச்சு. ஏன்னா வாயில் அந்த நுரனா வந்துச்சுன்னா அவங்களோட மூச்சு குழாய்க்குள்ளே அது போயிட்டு இதாகக்கூடாது. ஸோ ஒரு சைடாக நீங்கள் படுக்க வச்சிங்கன்னா அது வாட்டி வெளியில் ஒரு சைடாக வந்துடும். யாருமே வந்து அவங்க பொதுவாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா தோலில் போட்டு அடிக்கிறது, இல்லை கையில் சாவி கொடுக்குறது, வாயில் விரல் விடுறது அந்த மாதிரினா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா பண்ணாமல் பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்ஸை வந்து அவங்க மேலே எதுவும் உள்ளாமல் அது இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்கள ஒரு சைடாக படுக்க வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீஷர்ஸ் ஒரு 30 seconds to 2 minutes நின்றும். ஸோ அந்த 2 minutes நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. மற்றபடி அப்படியும் நிற்கலன்னா நீங்கள் உடனே அவங்க ஃபஸ்ட் எய்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வலிப்பு தடவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இருக்கும்போது வருதுன்னா ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சேஃபாக ஒரு இதில் வைக்கணும். ஸோ ஒன்று வந்து அவங்க இதில் ஃப்ராத்திங்னா வரும். ஸோ அந்த இது வந்து மூச்சு குழாயில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சைடாக படுக்க வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரமாக எமர்ஜென்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட வேறு ஒன்றும் ப்ரிகாஷன்ஸ் எதுவும் இருக்காது. பட் இப்போ யாருக்காச்சும் முன்னாடி அதுக்கு வலிப்பு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இந்த வலிப்பை நிப்பாட்டுறதுக்கான ஒரு மெடிசன் நம்ம யூஸ்வலாக இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ அது ஸ்ப்ரேலேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம நோஸில் கரெக்டாக அதுக்கு ஏற்றப்பில் அந்த டோஸ் எல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகும்போதே உங்கள் டாக்டர்ஸ்னால் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடு அங்கே படுக்க வச்சு நீங்கள் ஒரு 2 minutes நிற்கலட்டினா அந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுவே நின்றும். அது நின்னப்போது கொஞ்ச நேரம் அவங்க தூங்குவாங்க, மயக்க நிலையில் இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கோல்டன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesக்குள்ளே நம்ம சீசர்ஸை நிப்பாட்டிட்டோம்னா யூஸ்வலாக அது ப்ரோக்ரஸ் ஆகாது. ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ்ன்பாங்க. இப்போ அந்த 5 minutesல யூஸ்வலாக சீசர்ஸ் அதுவே நிற்கலட்டினா அது இன்னும் ப்ரொலாங்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு 1/2 hour மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பிரெயினில் கொஞ்சம் டேமேஜ் அந்த வலிப்புனால் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோல்டன் டைம் வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 minutes. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது வேணால் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஒரு தடவை வந்துருச்சுன்னா ஒன்ஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட் எய்டுக்காக அந்த ஒரு மிடாசோலம் ஸ்ப்ரே அது மாதிரினா இருக்கும். அதனால் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த 2 minutes அதுவே நிற்கலட்டினா நீங்கள் அந்த யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 minutes தாண்டி போகாமல் நம்ம இது படிக்கும். குழந்தைகள் அழும்போது வலிப்பு ஏற்படுமா?
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், குழந்தைங்களால கரெக்டாக நம்ம அவங்களாலே வெளிப்படையாக சொல்ல முடியாது என்ன நடந்துச்சு, அவங்க நினைவு இருந்துச்சா இல்லையா, அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. கூட அவங்க மூமெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டிஸ்கிரைப் பண்ணது வந்து டிப்பிக்கலாக பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ்ன்பாங்க. சில குழந்தைங்க ரொம்ப அழுது அந்த டைமில் மூச்சு நின்று கொஞ்சம் ப்ளூ ஆகிட்டு கொஞ்ச நேரம் நினைவு இல்லாமல் போகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ்ன்பாங்க. இது வந்து வலிப்பு கிடையாது. இதுக்கு வந்து வலிப்புக்கான மெடிசின் வந்து தேவைப்படாது. பட் அது பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ் தானா இல்லை அது மாதிரி இருக்கிற வேற வலிப்பான்ங்கிறது வந்து அந்த எபிசோட விட்னஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அது முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வலி போகிற டைமில் வந்து பக்கத்தில் வேற என்ன கூட ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் அந்த எபிசோட கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சு அதை அந்த வீடியோ எடுத்து காமிச்சாங்கன்னா இன்னும் நம்மளால் துல்லியமாக கணிச்சு நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். எபிலெப்சி வாழ்நாள் முழுவதும் இருக்குமா? வலிப்பு நோய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு நம்ம தெரிகிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஃபெப்ரல் சீசருங்கிறது வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் தான் யூஸ்வலாக இருக்கும். அதுவும் ஃபீவர் வந்தால் மட்டும்தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த பிறக்கும் போதே சில டைம் இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு பிரெயினில் அடிபட்டுருக்கு அந்த மாதிரி சொல்கிறதுல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிப்பு, அந்த வலிப்பு தன்மை வந்து அந்த டேமேஜ்னால இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் மெடிசின் நம்ம எவ்வளோ நாள் கொடுக்கணுங்கிறது வந்து எந்த காரணத்தினால அந்த வலிப்பு வருது பொறுத்து தான் இருக்குது. ஸோ வலிப்பு வந்தால் லைஃப் லாங்காக மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது வந்து எல்லா கேஸ்லேயும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நீங்கள் கரெக்டான கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றப்போ அதோட ஆப்டிமல் மெடிசின் ஆப்டிமல் டியூரேஷன் கொடுத்தீங்கனாலே இட் இஸ் வெரி மச் கியூரபிள். சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுறது வந்து ஹிஸ்ட்ரி தான். ஸோ என்ன நடந்துச்சுன்னு அவங்க டீட்டெயிலாக கேட்பேன். ஸோ என்ன மாதிரி வந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு சைடு மட்டும்தான் வந்துச்சா, 2 சைடு சேர்த்து வந்துச்சா, எவ்வளோ நேரம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது சீஜர் தானா இல்லையாங்கிறத வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த வீடியோவும் பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் பார்க்கும்போது நமக்கு சரி ஒரு சீஜர் மாதிரி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். அதில் மெயினாக இன்வெஸ்டிகேஷனில் 2 இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து இஇஜின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. ஸோ நம்ம ஹார்ட்க்கு இசிஜி எடுக்கிற மாதிரி பிரெயின் வேவ்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த இஇஜி இருக்கும். ஸோ அந்த இஇஜியில் அப்நார்மாலிட்டிஸ் பிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதுலேயும் நமக்கு இப்போ இஜிலேயும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கடுத்து ஏதாச்சும் அதில் ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும் கொஞ்சம் அந்த வலிப்புக்கான ஆக்டிவிட்டி நிறையா தெரியுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கடுத்து எம்ஆர்ஐயும் எடுத்து பார்ப்போம். ஸோ எம்ஆர்ஐயில் அதுக்கேற்றாப்புல அந்த இடத்துல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இல்லை ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிசின்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பீடியாட்ரிக்குங்கிற ஏஜ் குரூப்லேயே ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நிக்கு, ஸோ நியோனட் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஸ் தென் 1 month லெஸ் தென் 1 year அந்த நியோனட்டல் இன்டென்சிவ் கேரில் இருக்கிற குழந்தைங்க அவங்களும் இருப்பாங்க. அதுக்கடுத்து அடோலசன்ட் குரூப் இருப்பாங்க மோர் தென் 10 years. ஸோ நடுவில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சில்ட்ரனும் நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் அந்த சீஜர்ஸ் அந்த ஏஜ் வைஸும் நமக்கு எதனால் வருதுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்க ஐசியூவில் இருக்கும்போது அவங்களுக்கு மானிட்டரிங்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்மக்கிட்ட ஆம்புலேட்டரி இஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டினியூஸாக ஒரு 24 hours அவங்கள மானிட்டர் பண்ணோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இருக்க மூமெண்ட்ஸ் வலிப்பா இல்லையான்னு நமக்கு வந்து சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கண்டினியூஸாக நம்ம இஜி கூட மானிட்டர் பண்ணி ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கேற்றப்பல நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஐசியூலையும் இருக்குது கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கான இதில். அதே மாதிரி இந்த வலிப்பு நோயால் வந்து ஜென்ரல் வார்டில் அட்மிட் ஆகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக இஜி மானிட்டர் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அதே டைமில் இஜியில் அப்நார்மாலிட்டி இருக்குது நம்ம அடுத்து எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணுன்னாலும் அதுக்கேற்றப்பல பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம மெடிசின்ஸ் அதுக்கேற்றப்பல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயினாக மெடிசின்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். சர்ஜரிஸ்க்கு வந்து இப்போதைக்கு நான் கிடையாது. ஸோ மெடிசின்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ சில மெடிசின்ஸ் சில குரூப் ஆஃப் எபிலெப்சிஸில் தான் அது நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். சில இதில் வந்து கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வர்சன் ஆகும். ஸோ அதனால் அது என்ன டைப் ஆஃப் சீஜர் எதனால் வந்திருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சு அதுக்கு அடுத்து நம்ம மெடிசின் ஆரம்பிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது எவ்வளோ டியூரேஷன் கொடுக்கணும். ஸோ அதுவும் நம்ம ரீசனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு குழந்தை ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்திருக்கு, சுகர் கம்மியாகி வலிப்பு வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக மோஸ்ட்லி மெடிசன் தேவைப்படாது. ஸோ அந்த சுகரை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி திரும்ப வராது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம கண்டினியூஸாக கொடுக்க மாட்டோம். பட் சில குழந்தைங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஐசியூலனா இருந்து பிரெயினில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி அதுக்கடுத்து ரொம்ப வலிப்பு வந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ப்ரொலாங்டு கோர்ஸாக போகும். ஸோ அது காரணம் நம்ம பார்த்து அதுக்கேற்றப்பல டியூரேஷன் கொடுக்குற மாதிரி. பிரசவத்தின் போது செய்யப்படும் அனாமலி ஸ்கேனில் இந்த பிரச்சனைகள் தெரிய வருமா?
ஸோ அனாமலி ஸ்கேனில் மோஸ்ட்லி நம்ம பண்ணுறது அல்ட்ராசவுண்ட் தான். ஸோ அந்த அல்ட்ராசவுண்டில் வந்து உங்களுக்கு மேஜராக ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸுக்கு ஹைட்ரோகெஃப்லஸ்ன்பாங்க, பிரெயின்குள்ளே நிறையா நீர் கோர்த்து இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிராஸ் அனாமலிஸ் தான் நமக்கு தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சீஜர்ஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு மால்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுனா வந்து உங்களுக்கு அல்ட்ராசவுண்டில் தெரியாது. அது அந்த டைமில் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்குமாங்கிறதும் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிறந்தப்புறம் வலிப்பு வந்துச்சுன்னா, முன்னாடி நான் அல்ட்ராசவுண்ட்னா பண்ணேன், ஸ்கேன் எல்லாம் நார்மல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அல்ட்ராசவுண்டுங்கிறதுல வந்து உங்களுக்கு ரிசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். எம்ஆர்ஐயில் தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்யூஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஆன்டிநேட்டலில் சொல்ல முடியாது. பட் சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியில் இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு 2-3 குழந்தைங்க ஏற்கனவே இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சில டைம் உங்கள் வயிற்றில் இருக்கும்போதே அவங்க மூமெண்ட்ஸ் நிறையா ஃபீல் பண்ணியிருப்பாங்க மற்ற ரெண்டோட. ஸோ அது ஒரு சைனாக கூட இருக்கலாம். அவங்க வயிற்றில் இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த வலிப்புக்கான தன்மை இருந்திருக்கலாம். பிறந்த உடனேயும் திரும்ப வலிப்பு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கர்ஸ் இருக்கும். தவிர அந்த முன்னாடி இருக்கிற அல்ட்ராசவுண்ட் அந்த அனாமலி ஸ்கேனை வச்சே நம்மளால் வலிப்பு வருமா வராதாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ எல்லாம் என்ன காரணத்தினால வருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ சில இது வந்து சைல்டுஹுட் ஆப்சன்ஸ் எபிலெப்சிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி எபிலெப்சி சிண்ட்ரோம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அதுக்கு ஒரு ஆன்செட் இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இஜி சைன்ஸ் இருக்கும். அது மெடிசின்ஸ்க்கு குறிப்பிட்ட ரெஸ்பான்சஸ் இருக்கும். கொஞ்சம் குரூப் ஏஜில் வந்து போயிடும். ஸோ இது வந்து நம்ம துல்லியமாக சொல்லலாம். சரி, இது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த இவ்வளோ நாள் நீங்கள் மெடிசின் கொடுத்தீங்கன்னா இது வந்து க்யூர் ஆயிருங்கிற மாதிரி. பட் சில இன்னும் கொஞ்சம் எபிலெப்சி சிண்ட்ரோம்ஸ் இருக்கும். லெனாக்ஸ்-கெஸ்டோட் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா மெடிசின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அது உங்களுக்கு சில டைம் ட்ரக் ரிஃப்ராக்டரி சீஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெறும் மெடிசினால் வந்து கட்டுப்பட முடியாத சீஷர்ஸும் கொஞ்சம் இது இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி கேட்டகரியில் வருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அது 100% க்யூரபிளா இல்லை நம்மளால் ஒரு 50% ரெடக்ஷன் நம்ம டார்கெட் பண்ணலாமாங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். இது பரம்பரை நோயாக மாற வாய்ப்பு உள்ளதா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபெப்ரில் சீஷர்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு அதில் ஸ்ட்ராங் ஜெனட்டிக் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இல்லை பாட்டிக்கு அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsலேருந்து 5 yearsக்குள்ளே ஃபீவர் வந்துச்சுன்னா வலிப்பு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பையனுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல், இது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹெரிடிட்டரி காசஸ். பட் என்ன கொஞ்சம் இதோட கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ட்ரீட் டைப்பாக கூட இருக்கலாம். ஸோ அது எல்லா வாட்டியும் அது ஃபேமிலியில் ரன் ஆகணுங்கிற ஹிஸ்ட்ரி அவசியம் கிடையாது. சில டைம் நீங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே இல்லை, யாருக்குமே ஃபேமிலியில் இருக்கவே இல்லை, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ ஜெனட்டிக் காஸ் ஆஃப் எபிலெப்சிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறையா ஜெனட்டிக் டெஸ்ட்ஸும் இருக்குது. அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சும் நம்ம என்ன டைப் ஆஃப் வலிப்பு வருது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம சரி இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த பிளட் டெஸ்ட், ஜெனட்டிக் டெஸ்ட் அனுப்புனோம்னா ஏர்லியாக டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம்.